உங்கள் அன்பா நேசித்து வழிநடத்துகிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல கால வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. திரியவு தந்தையே, உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய பிரசனம் எங்களை வழி நடத்திட்டு ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் அப்போது எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களையும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் நீர் ஆளுகை செய்யப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஆண்டவரே விளையேறப்பட்ட ரத்தத்தால் அனுதினம் நம்மளை சுத்திகரிச்சு எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தோம். இந்த பொல்லாத உலகத்தில் உங்களுடைய பிள்ளைகளால் எங்களை தெரிந்து கொண்டது நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுகிறப்பா. எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறாச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விளையேறப்பட்ட ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம்ப்பா. இளங்காலை அல்ல வெள்ளாட்டு கடை ரத்தால தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீரே. உங்களுடைய ரத்தத்தால் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அதற்காக தான் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கத்தான் இது இறங்கி வந்தீரையா. சாபத்திலே பாவத்திலே இருந்த எங்களை உடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றிருக்கிறீரே. அதுக்காக நன்றி. நீங்க ரட்சிக்கப்பட, இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட, இந்த பட்டணங்களை ஆசீர்வதிக்கப்பட, கிராமங்களை ஆசீர்வதிக்கப்பட, சென்னை பட்டணம், தமிழ்நாடு, இந்த தேசம் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட கிருபைத்தார். இந்த கொரோனா வைரஸ் இருந்து தயவாக நீர் இறங்கி ஆண்டவர் அற்புதம் செய்கிறாச்சு. மாற்றுங்க எல்லா ஆண்டவர் அந்த தாக்குதல் எல்லாம் குறையத்தக்கதாக தயவாக உதவி செய்ய முடியாது. நாங்கள் செபிக்கிறோம். மன்னிங்க, தேசத்துக்கு நல்ல சேவத்தை தாங்க, குறைகளை குற்றங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க. நாங்கள் செய்த தவறுகள், அறியாமைகள், தெரிந்து செய்த தவறுகள், அறியாமல் செய்த தவறுகளை ஆண்டவரே தயவாக மன்னிங்கப்பா. ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அல்லவா, மன்னிக்கிறத தயப்படுத்தவர் அல்லவா, நீ மன்னிக்க முடியாம நாங்கள் செபிக்கிறோம். இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. நான் யார் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருக்கணும், அவங்க மேல இரக்கமா இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. இரக்கம் பாராட்டுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, எல்லா தடைகளையும் மாற்றுங்க. கிட்டத்தட்ட 4 மாதம் முடிந்து 5வது மாதம் ஆண்டவரே இயேசுப்பா, சபைகளை ஆராதிக்க முடியல ஆண்டவரே, விருதையோடு ஆராதிக்க முடியல, செபிக்க முடியல ஆண்டவரே, எந்த கூடுகைக்குள்ளே வர முடியல, சத்தியத்தை கேட்க முடியல. சரியா உங்களுக்கு பூரணமாக விடுதலை தர முடியாது. செபிக்கிறேன். தேசத்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தாங்க. தேசத்தை ஆண்டவரை ஆட்சி செய்கிற எல்லா தலைவர்களையும் நீங்க ஆசீர்வதிக்கணும். ரட்சிங்க ராஜா. இயேசுவே, உங்களுக்கு போதுமான ஞானத்தை தாங்க. எப்படி நடத்த வேண்டும் என்று ஆண்டவரே கிருபைகளை ஞானத்தை தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், சரியான காரியங்களை செய்து முடிக்க பலன தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டி உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த முடியாது. ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துகிறோம். அது விரைவில் ஆண்டவரே அதிலும் எல்லா அந்த தொற்று, இந்த வியாதி, இந்த பொல்லாத கொள்ளை நோய் தேசத்தை விட்டு அகன்று போக முடியும். நான் செபிக்கிறேன். வல்லமை தேசத்து மேல இறங்கி வரட்டும். உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தம் தெளிக்கப்படட்டும். தேசம் முழுவதும் சபைகள் எல்லாம் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. அற்புதம் அதிசயங்களை செய்ய தொடர்ந்து இந்த ஆராதனையுடைய பாடல்கள், ஆராதனைகள் சத்திய வசனத்து மூலியமா எங்களோடு பேசுங்க. நாமத்தை பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவருக்கா உம்மை
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் எப்போது நம்மோடு இருப்பதாக. இந்த நாள் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து போகலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 23:18 வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. போதும். கண்களை மூடி நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். இன்றை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல வேலைக்காக மீண்டும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீங்கள் பேசும்படியே நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, தோத்திரமானவரே, ஆண்டவரே பேசுகிறோம் நீங்கள் அல்ல, உங்களின் பிதாவின் ஆவியானவரே உங்களிடம் பேசுகிறவர் என்று சொல்கிறப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு சீஷர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த தேவன், நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களில் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா, எங்களிலிருந்து பேசுகிறவர். ஆண்டவர் பிதாவின் ஆவியானவர் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க. இந்த வேதத்துடைய வெளிச்சங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இதுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரிகளை, வானவர்களை பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கட்டி சபித்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயப்படுகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, உட்கார்ந்து. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இங்கே வேதத்தில் பார்க்க முடியுது. ஆண்டவர் சொல்ற நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் நிச்சயம் ஒரு முடிவு வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்கு. பூமியில எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு நம்ம கேட்கிறோம். அதுபோல ஒரு முடிவு கர்த்தர் இந்த பூமியில வைத்திருக்கிறார். எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் நம்பும் போது எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலவீனங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய கவலைகள் கண்ணீரில் நாம் இருந்தாலும், ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் உறுதியாக நம்பும் போது நிச்சயமாகவே ஒரு நாள் நமக்கு முடிவு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக கர்த்தர் முடிவு வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு ஞானியினுடைய சாலமோனின் ஞானியினுடைய புத்திமதியை இங்கே பார்க்க முடிகிறது. 23ஆம் அதிகாரத்தில் 1 நான் 14 வரைக்கும் வாசிக்கும் போது ஞானிகளுடைய உபதேசங்களை குறித்து சொல்லுகிறார். 23ஆம் அதிகாரம் 15-25 வரைக்கும் பார்க்கும்போது ஞானம் உள்ள மகன் எப்படி இருப்பான், ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வான் என்று இங்கே பார்க்க முடிகிறது. ஞானம் உள்ள மகன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே 23ஆம் அதிகாரம் 26-35 வசனங்களை பார்க்கும்போது தீமைக்கு எதிரான எச்சரிப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தீமை செய்த என்ன எச்சரிக்கையான வார்த்தைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 26ஆம் வசனத்திலிருந்து, என் மகனையும் இறுதியத்தை எடுத்தான், உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அந்த ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாய் இந்த உலகத்தில் நடக்கிற பாவமான காரியங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பான காரியங்களை சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற காரியம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் கட்டாயம் ஆண்டவர் மாற்ற, அவர் அதிசயங்களை செய்ய, அற்புதங்களை செய்ய என் ஆண்டவரால் முடியும். ஆனால் தான் ஆண்டவர் சொல்றாரு 34ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்துல கூட சொல்றாரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ நன்மை பயன்படாது. எனவே ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு குறைவில்லாதபடி அவரை இன்றைக்கு நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில் நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கும்போது இன்றைக்கு கடைசி காலங்களில் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடந்த 4 மாதங்களாய் ஆண்டவருக்கு ஊரடங்குனாலே ஆண்டவர் தேசத்தில், சென்னை பட்டணம், தமிழ்நாடு, இந்த தேசம், உலகம் முழுவதும் பல சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பல காரியங்கள் அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த காரியம் இந்த பூமியில நடக்காது. எனவே ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஒரு குறைவில்லாதபடி தேவன் ஆச்சரியமா அதிசயமாக நடத்தி வருகிறார். தேவன் பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அக்கிரமக்காரருக்கு முடிவு உண்டு, தம்முடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. அக்கிரமக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் முடிவு வைத்திருக்கிறார். ஆனால் தம்முடைய பிள்ளைகள், தேவனை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார்.
நீதிமொழிகள்ல 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லும்போது 24 நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஆமென். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் தேவன் இந்த பூமியில நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நீதிமானை கர்த்தர் பிரதட்சணமாக வேறு பிரித்து அவருடைய ரத்தத்தாலே கழுவி தம்முடைய பிள்ளை என்று ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் புத்திர ஸ்வீகாரத்தினுடைய ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்பா பிதா என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அதே நீங்க 24ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 14ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும், அதை பெற்றுக் கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் சொல்றாரு, ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவிலே உதவும், நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற இந்த சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நாம் ஜீவிப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவருடைய அந்த நம்பிக்கை ஒரு நாள் அது வீணாகாது. அதை பெற்றுக்கொண்டால் முடிவில் அது உதவும், நம்பிக்கை என்னதான் வீண் போகாது. எனவே தேவ பிள்ளைகளே, மனுஷனுக்கு இந்த பூமியில ஒரு நாள் முடிவை வைத்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நாள் வரப்போறார். அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. 37ஆம் சங்கீதத்துல நாம் பார்க்கும்போது 37ஆம் சங்கீதம் 37 நாம் படித்து பார்ப்போம். 37ஆம் சங்கீதம், உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம், அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அக்கிரமக்காரர்கள் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு, அறுப்புண்டு போவதே துன்மார்க்குடைய முடிவு, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். ஆண்டவர் சொல்றார், தேவ பிள்ளைகளை, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவரை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பூமியில் அநேக மக்களுக்கு சமாதானம் இல்லாம எத்தனையோ கோடி கோடியான லட்சமான ஜனங்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். எந்த மனுஷனுடைய முடிவு? நீ ஹல்லேலூயா ஞானத்தை அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தை மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனை கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறாரா? அந்த நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு கர்த்தருக்குள்ளே சத்தியத்தின்படி ஜீவிக்கிற, அவருடைய வார்த்தையின்படி நம்பி விசுவாசிக்கிற, அவருடைய வார்த்தையின் மேலே பற்றுதலாக இருக்கிற, அவரையே சார்ந்து இருக்கிற மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணுவானா? அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். முடிவு ஒரு நாள் நிச்சய முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. அதான் சொல்றாரு 38ஆம் வசனத்துல, அக்கிரமக்காரர்கள் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதை துன்மார்க்கனுடைய முடிவு. அப்ப நீதிமானுக்கு ஒரு முடிவு உண்டு, அக்கிரமக்காரனுக்கு ஒரு முடிவு உண்டு. அப்போ நீதிமானை ஆண்டவர் பூமியிலே ஆசீர்வதித்து ஒரு நாள் நித்திய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பது தேவனுடைய வேலை. ஆனா அக்கிரமக்காரர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி உலக பிரகாரமாய் ஜீவிக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து விடுகிறார்கள். தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்ற அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கனுடைய முடிவு. அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். ஹல்லேலூயா. இந்த பூமியில் அவர்கள் நிலை நிற்க மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் ரொம்ப நன்றாய் நாம் சிந்தித்து பார்க்கும் போது அக்கிரமக்காரர் என்னெல்லாம் இந்த பூமியில எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்க பாருங்க. நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. எனவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் 103ஆம் சங்கீதம் 103ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு ஒரு வசனத்துல, மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா 14ஆம் வசனத்துல அவருடைய உருவம் என்னதென்று அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. அல்லேலூயா. அது இருந்த இடமும் இனி அறியாது. அப்ப மனுஷன் இந்த பூமியில
அவனுடைய நாட்கள் எப்படி இருக்கு பாருங்க, புல்லு கோப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதை மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் நீ என்ன பண்ணாதான் அறியாது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அப்போ 37ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொன்னது போல, அப்போ அக்கிரமக்காரர்கள் இந்த பூமியில ஏன் அழிந்து போறாங்க, ஏன் அவங்களுடைய வாழ்க்கை சீக்கிரமா அறுப்புண்டு போவாங்க, ஏன் துன்மார்க்குடைய முடிவு சீக்கிரமா இருக்கிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்பாதனால தேவ சமூகத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் உண்மையா யாரையா தேடும் போது உண்மையாய் அவரை தேடி அவரை எல்லாம் அந்த உலகத்துடைய பாவங்களை விட்டு கர்த்தருடைய தேடி அவரை வார்த்தையை விசுவாசித்தது, அவருடைய வார்த்தை பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தை மேல நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகளை ஒருபோது கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார் தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. நிச்சய முடிவு உண்டு. அதான் சொல்ற 37, 39ஆம் வசனத்துல நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்திலே அவரே அவர்கள் அடைக்கலம். அல்லேலூயா. நீதிமானுக்கு நிச்சயமா ரட்சிப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அல்லேலூயா. நீதிமானை இந்த பூமியில கர்த்தர் வேறு பிரித்து நீதிமான இந்த பூமியில ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவருடைய சகல ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க நிச்சயமாய் முடிவுண்டு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க. ஆண்டவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. நாட்களே என்னடா ஆண்டவரே கொரோனானால ஊரடங்கு அதிகமா போயிட்டு இருக்கு, சரியான நிலையிலேயே நம்ம இந்த நிலையில கஷ்டப்படுகிறோமே நெருக்கப்படுகிறோமே என்று சொல்லி அநேகருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் முடியும். வேதம் சொல்லியிருக்குது. சங்கீதம் 9:9 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 9:9 நீங்க படிச்சு பாருங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஹல்லேலூயா. அப்ப சிறுமைப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நெருக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? அவரே தஞ்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் தெளிவாக வேதம் சொல்லியிருக்கு பாருங்க, அவரே தஞ்சமானவர். பிரைஸ் தி லார்ட். தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிடவே மாட்டார். 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவரை நீ கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆமென். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதனால் அவர் நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. அதே 37ஆம் சங்கீதத்துல 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாது, அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாது, பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்திலே கர்த்தர் திருப்தியாய் வைப்பார். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்துல வெட்கப்படுத்த மாட்டார், பஞ்ச காலத்துல எப்படி இருப்பாரா? திருப்தியாய் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. அதே நீங்க ஆண்டவர் சொல்ற 20ஆம் வசனம், துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள், கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் இனத்தை போல் புகைந்து போவார்கள். அவர்கள் புகையாய் புகைத்து போவார்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான். நீதிமான் எப்படி இருக்கானா? இறங்கி கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ துன்மார்க்கனுடைய காரியங்களையும் நீதிமானுடைய காரியங்களை குறித்து வேதம் எப்படி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து நிச்சயம் ஒரு நாள் முடிவு வைத்திருக்கிறார். நிச்சயம் ஒரு நாள் ஒரு ஆசீர்வாதம் உண்டு, நிச்சயம் ஒரு நாள் உயர்வு உண்டு. ஒரு நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை நீங்க 37 ஆண்டவர் 40ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை எழுப்புவார். அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். யார் உதவி செய்வாரா? கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். துன்மார்க்கன் தான், நீதிமான் தான். அப்ப துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க பாருங்க, ஆண்டவருக்குள்ள ஆசீர்வாதமாய் கடந்து வரும்போது கர்த்தர் நடத்துற அவர் ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா நடக்கும். இதான் நடக்குதுன்னு தெரியல,
எப்படிதான் அதை செய்யறது தெரியல, ஆண்டவர் கூட வந்து நம்மளை நடத்துறார். அவரையே நம்பி இருக்கும்போது தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. அவரே நெருக்கப்படுகிற காலங்களுக்கு அவரே தஞ்சமானவர். அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? நெருக்கப்படுறவங்களுக்கு எப்படி இருக்காரா? தஞ்சமா இருக்கிறான். 9:9 வாசமே, சிறுமைப்பட்டோட கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களே யாரா இருக்கிறாரோ அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே உம்மை தேடுகிறவரை நீர் கைவிடுகிறதில்லை, அதனால் இந்த நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். இந்த ஆண்டவர் நம்புறீங்களா? எல்லாரும் மனுஷன் நம்பி போனீங்க சபிக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்றார். மனுஷன் நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதை நடக்கும். ஆண்டவரே நீங்க நம்பிவீங்க, ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எனக்கு இவங்க இதை செய்வாங்க, எங்க சொந்தக்காரங்க கொடுப்பாங்க, அவங்க இதை பண்ணிடுவாங்க, அவங்க இதை எங்களுக்கு வாங்கி தருவாங்க. ஒரு நாளும் நீங்க மனுஷன் நம்பி போனீங்கன்னா நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரை நம்பி இருந்தார், ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோது கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் விசேஷமாய் நம்மை கர்த்தர் ஒரு விசேஷத்தை கிருபையினால் அபிஷேகித்து வைத்திருக்கிறார். இந்த பூமியில கர்த்தர் நம்மளை வேறு பிரித்திருக்கிறார். மனுஷனை நம்பக்கூடாது. அதனால மனுஷனே நம்ம இந்த பூமியில நம்ம மனுஷன் மத்தியில தான் வாழணும். ஆனால் நம்முடைய முதல் நம்பிக்கை கர்த்தரையே நம்பி இருக்கணும். இயேசுவானவர் ஞானத்தில் வளர்த்துல தேவ கிருபையிலும் மனுஷ தரையில் அதிகமான விருத்தடைந்தார். அவர் வளர்ச்சியை பாருங்க. மனுஷன் தேவனை நம்பி இருக்கும்போது ஆண்டவருடைய ஒத்தாசை எல்லா ஆண்டவர் மனிதன் மூலியமா அனுப்ப முடியும். அது முதல் நம்ம கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். அவரை நோக்கி, அதனால சங்கீதக்காரர் எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அப்போ நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் ஒருபோதும் கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. மருத்துவர் பல காரியம் சொல்லதான் செய்யறாங்க அவங்க படித்த அறிவில, ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற தேவனால முடியும். அல்லேலூயா. உலகத்துல பலவிதமா பேசலாம், சொல்லலாம். உன் சொந்த பந்தம் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பலவிதமா சொல்லலாம், பலவிதமா உன்னை அற்பமா நினைக்கலாம், இழிவுபடுத்தலாம், உன்னை உதாசீனப்படுத்தலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில ஆண்டவர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமான தேவன் பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை நம்பி இருந்து பாருங்க, உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க விசுவாசத்தை குறைச்சி விடாதீங்க. விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க வளர்ச்சியில நீங்க வாங்க. கர்த்தரே நம்பிடுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒருபோதும் நம்மை எந்த சூழலில் நம்மை மறக்க மாட்டார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் அதிசயங்கள் யாராலும், அவர் செய்த நன்மைகள் யாராலும் அதை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் மறந்துடாதீங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீங்கள் மறவாதீங்க என்று சொல்லுது. நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் அதனால தான் நம்ம ஜெபிச்சு முடிக்கிறோம். ஜெபம் பண்ணி கடைசி ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான்.
4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்களை நீர் என்ன பண்ணீர்? விடுவித்தீர். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் அவர் மேல நம்பிக்கை வைத்த பிள்ளைகளை கர்த்தர் அவர் விடுவித்து அவர் சரியாய் நடத்த வேண்டிய வழியில தேவாதி தேவன் அவர் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அவங்கதான் தேவனை சரியா விசுவாசிக்காம நம்பிக்கை அவர் மேல வைக்காம ஆண்டவருடைய எத்தனையோ காரியங்களை என்ன பண்ணாங்க, ஆண்டவர் முறுமுறுத்துட்டு ஏகப்பட்ட காரியங்களை செய்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்துல நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினார்கள், நீ என்ன பண்ணினார்? உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நம்முடைய நம்பின பிள்ளைகளை அவர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் ஒரு சிலர் ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்தாங்க. நாங்க அங்க இருந்தா அப்படி இருப்பமே, ஆதரத்துல எங்க சாகுபடி கொண்டு வந்தீரோ, பல காரியங்களை அவங்க செய்தாங்க. எனவே தேவ பிள்ளைகள் நாம் இன்றைக்கு கூட அநேக வேளையில சோர்ந்து விடுகிறோம். ஆண்டவர் எங்களை கைவிட்டாரா, ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரா, ஒருவேளை எங்க ஜபத்தை கேட்கிறாரா, எங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரா, இது பல கேள்வி நமக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி வருது. நம்ம ஜப வாழ்க்கையே மாறி போச்சு. இப்போ ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க, எல்லா ஜபத்துக்கு எப்படா சபைக்கு வருவோம், எப்போ சபை திறக்கப்படும், சபையில நல்ல இவ்வளோ நாள் ஆராதனை செய்யணும், நல்ல உலகத்திலேயே நடக்க முடியாத சம்பவம் சபைகள் அடைக்கப்பட்டிருப்பாங்க. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கும். ஆமோஸ் புஸ்தகத்துல சொல்லியிருக்காங்க நிறைய காரியங்கள். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு அப்போலாம் சபைகள் இருக்கும் போது, ஊழியர்கள் இருக்கும் போது நம்ம எவ்வளோ அசட்டை செய்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன காரியங்களையும் வசனத்தையும் விசுவாசிக்காம நம்ம இருந்திருக்கிறோம். ஊழியக்காரர் சொல்ற காரியத்தை நம்ம உதாசீனப்படுத்திருக்கிறோம். எவ்வளோ நேரங்கள் வீடுகளை வேஸ்டா உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம இஷ்டம் போல வீட்டு திறந்த ஆராதனை இருக்கீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் வெளியில போய் ஊர்களுக்கு போயிட்டு எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஞாபகத்தில் எடுக்க முடியல. 4 மாசம் ஆயிடுச்சு. 4 மாதமா அப்படியே இருக்கு. தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு நல்லா நீங்க ஒப்பு கொடுங்க. உங்க குறைகளை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. தற்பாவங்களை மறைக்கிறோம், வாழவிட மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவங்க இறக்கம் பெறுவான் ஆண்டவர் சொல்றார். சோமனிங்க ஆண்டவர் ஆண்டவர் உணர்த்துவார். நம்ம என்னெல்லாம் செய்யணும், இதெல்லாம் அறிக்கையிடணும், ஆண்டவர் நமக்குள்ள வெளிப்படுத்துவார். சொல்லி அறிக்கையிடுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, உங்ககிட்ட நாங்க மறைக்கவே முடியாதப்பா, உங்ககிட்ட நாங்க மறைத்தா ஆண்டவரே சோத்திர எல்லாவற்றையும் நீங்கள் எங்களை ஆராய்ந்து அறிகிறவர் ஆண்டவரே, எங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவர், செய்த குறைகள்லாம் மன்னிங்க. எவ்வளோ மாசக்கூட்டத்தை விட்டுருக்கு, எவ்வளோ ஆண்டவரே சோத்திரப்பா, எவ்வளோ பிரேயரை ஆண்டவரே ஊழியர்களை பெண்கள் கூட்டத்தை நான் ஆண்டவரை அசட்டை பண்ணியிருக்கிறேன், புருஷங்களை ஐக்கியத்தை நான் அசட்டை பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, இசப்பா வாலிப செல்வத்தை நான் அசட்டை பண்ணியிருக்கிறேன், சண்டே ஸ்கூல் ஊழியத்தை நான் அசட்டை பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. வீட்டு கூடுகை நான் அசட்டை பண்ணி வீடுகளை உட்காந்து வேஸ்டா ஆண்டவரே பல காரியம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. சனிக்கிழமை சுத்திகரிப்பு கூடுக்கு நான் வராம வீடுகளை பல வருஷங்கள் ஆண்டவர், மாதங்கள் ஆண்டவரே நான் துக்கப்படுத்திருக்கிறேன் ஆண்டவரே. வீட்டிலிருந்து ஆராதனை கூட என்னால் வர முடியாம எத்தனை நாட்கள் ஆண்டவரே நான் பல காரியங்களுக்காக நான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. சண்டே மாலை வேலை நடக்கிற அந்த பரிசுத்த ஆராதனை கூட, அந்த மாலை வேலை ஆராதனை கூட நாங்கள் அசட்டை பண்ணி ஆண்டவரே எத்தனை நேரங்கள் சினிமா நாடகத்துல உட்கார்ந்து மணிக்கணக்காக வேதனைப்படுத்திருக்கிறோமே. என்ன ஆண்டவரே நீங்க மன்னிங்க ஆண்டவர், செய்த பாவங்களை ஏராளம், வாயில செய்த குறைகள் ஆண்டவரே, ஒழுங்கின்மையான காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே, இயேசுவே நீங்க தயவாய்களை மன்னிக்க முடியா, உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி உங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் என்றைக்கு கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வேதனை நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. 34ஆம் சங்கீதத்தில் கூட ஒரு பகுதியை பார்க்கும்போது 14:20 கர்த்தர் தமது ஊழியக்காரருடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. ஆண்டவர் விசேஷமா ஆண்டவர் ஊழியக்காரனை ஆண்டவர் அதுக்காக தனியா அபிஷேகம் பண்ணி வேறு பிரித்து அபிஷேகத்துக்கு கர்த்தருடைய ஊழியத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மேல குற்றம் சொல்லுகிற மேல என்ன பண்ணார், அவரை ஆண்டவர் எத்தனை நேரத்தில் ஊழியக்காரன் கூட துக்கப்படுத்துறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஊழியக்காரருடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவர் மேல என்ன பண்ணாதான் குற்றம் சுமராது. அவரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் யார் ஒன்றும் செய்ய முடியாது. எதை சொன்னாலும் அதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. எனவே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. இந்த நாட்களில ஆண்டவருடைய காரியங்களில நம்ம ரொம்ப கவனமா நம்ம இருப்போமானால் நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென் அப்பா. நன்றி ராஜா. வேதம் என்ன அழகா நமக்கு தெளிவாக போதிக்கிறது பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, பறந்து தாக்குற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, பறந்து பட்சிக்கிற பட்சிகளை போல சேனைகளை கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கங்களை, திட்டங்களை கர்த்தர் அதை யாராலே மாற்ற முடியாது. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகள் கர்த்தர் எருசலேமின் மேல் இருப்பாராம், ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே ஆண்டவர் ஆதரவாக தான் இருப்பார், உதவியாக தான் இருப்பார். நீங்க நம்புங்க அவரை நம்புகிறவரை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்புகிறவரை கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்றாரு. 17ஆம் வசனத்துல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். என்ன அதிகாரமா பேசுறாங்க பாருங்க. இந்த பொற்சிலையை வணங்கலனா இங்க கொண்டு போய் போடுவாங்க, சூளையில போடுவாங்கன்னு ராஜாவுடைய கட்டளை. ஆனா இந்த புருஷர்கள் என்ன சொல்றாங்க, ராஜாவை பார்த்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர் ராஜாவை நோக்கி 16 நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. உமக்கு குறிச்சு நாங்க பயப்படா தைரியமா பேசுறாங்க பாருங்க. ராஜாவுடைய பேச உமக்கு இந்த காரியத்தை குறித்து சொல்வதற்கு ஆமா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுவாலைக்கும் ராஜாவாகிய கைக்கு நீங்களாக விடுவிப்பார். ஆண்டவர் சுவாலைக்கு போல நெருப்புக்குள்ளேயும் போல ராஜா கிட்ட தைரியமா நின்று பேசுறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ராஜாவாகி உங்களுடைய கைக்கு நீங்களாக விடுவிப்பார். 18ஆம் வசனம் சொல்ற, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று மறுபடியும் சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு தைரியமா அவனுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், ஆவியானவர் ஆண்டவர் அவங்களோட கூட இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தி இருக்கிற பாருங்க அந்த பொற்சிலையை நான் என்ன பண்ண மாட்டேன், பணிந்து கொள்வதும் இல்லை. ராஜாவாகி உமக்கு தெரியட்டும், நாங்க சொல்றது நீ கேட்டுக்கோ. எவ்வளவு தைரியமா பேசலாம், அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? இன்றைக்கு ஒரு நாள் வேலை பேசணும், நாளைக்கு ஒரு மாதிரி பேசணும், அடுத்த நாள் ஒரு மாதிரி பேசணும், அடுத்த வாரம் ஒரு மாதிரி பேசணும், அடுத்த மாசம் ஒரு மாதிரி பேசணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் மாறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க பேசுற விசுவாசம் பாருங்க. ஹல்லேலூயா. அவன் ராஜா சொல்றான், நாங்க இந்த காரியத்தெல்லாம் செய்து பணிந்து வைத்த சிலை நீங்க பணிந்து கொள்ள ஆயத்தமாக தான் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சுவாலை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். அந்த 14ஆம் வசனத்துல 15ஆம் வசனத்துல அந்த கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் அவன் சொல்றான் தைரியமா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு என்ன ராஜாவை பார்த்து சொல்றான், பேர சொல் நேபுகாத்நேச்சரே. நம்ம பேசணும் சரி போடாதே அப்படின்ற மாதிரி வார்த்தை என்ன பண்றான், அவன் சொல்றான், உமக்கு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, என்னோட கூட இருக்கிற யாரு பெரிய தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எரிகிற அக்கினி சுவாலைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். விசுவாச வார்த்தை நம்ம எவ்வளவு ஒரு தெளிவா ஒரு உறுதியா வார்த்தைகள் பாருங்க. அந்த ஆண்டவர் அப்படியே தெளிவா பேசினா பாருங்க.
ஆண்டவர் வந்து அதை கனம் பண்றாரு. தூக்கிட்டு போயிட்டு எங்க போறாங்க? ராஜா உடனே கேட்டதும் பயங்கர கோபம் வந்துச்சு. கடும் கோபம் கொண்டு 19வது வசனம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக அவருடைய முகம் வேறுபட்டது. முகமே மாறிடுச்சு. சூரியன் ஏதாச்சும் சாதாரணமாக சூடாக்குவதை பார்க்கலாம் 7 மடங்கு அதிகமாக சூடாகிட்டான். எத்தனை மடங்கு? 1 மடங்கு காட்டிலும் 7 சாதாரண இருக்கிற அந்த நெருப்பை காட்டிலும் இன்னும் அதிகமான அந்த அனல் அந்த பயங்கர 7 மடங்கு தூக்கிட்டு போறாங்க. ஆனால் பலசாலிகள் அந்த நாட்கள் ராணுவத்தில் இருந்த எல்லாரையும் கொண்டு வராங்க. உடனே அவர்கள் தூக்கிட்டு போனவங்க எல்லாமே எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போச்சு. ஆனால் ஒரு சேதம் கூட இல்லாதபடி கர்த்தர் அழகாக அவங்களை பாதுகாத்து கொண்டு அல்லேலூயா. ராஜா அவன் பயப்படுறான். என்னடா அது இப்படி நடந்தது? 25ஆம் வசனத்துல சொல்றாரு, அவன் இதோ 4 பேராய் விடுதலை அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர் ஒரு சேதம் இல்லை, 4ஆம் ஆதிபடி சாய் தேவபுத்திரனுக்கு இருக்கிறது. 3 பேரை தானே தூக்கி போய் போட்டோம். 4வது கூட வந்து யார் வராது? ஆண்டவர் கூட வந்து அவங்களோட உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். ஜீசஸ். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, சிங்ககேவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சிங்கரிக்க மத்தியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை அழைத்தார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அவரை வழி நடத்தினார். தேவப்பிள்ளைகளே, Amen. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். நீங்க அவரை நம்புங்க. அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Praise the Lord. Hallelujah. அவர் மேலே நம்பிக்கையா இருக்கணும். ஜீசஸ். சிங்ககேவியில தூக்கி போய் போட்டாங்க. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தேவன் பேரில் விசுவாசமா இருந்தபடியால் அவனின் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா. Hallelujah. இங்க ராஜா இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் உங்களுக்கு. தானியேலை தூக்கிட்டு போய் எங்க போடுறாங்க? சிங்ககேவி. ராஜா கேட்கிறாங்க 16. அப்போ ராஜா கட்டளையிட தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். தானியேலுக்கு வந்து இவனை காப்பாற்றணும்னு ஆசை. ஆனா ஜனங்கள்லாம் குற்றம் சொல்றாங்க. இவன் எப்பவுமே ஜெபிச்சுட்டேங்கிறான், நீங்க போட்ட சட்டத்துக்கு மீறி நடக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க? அவனை குற்றம் சொல்றாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாதொரு குற்றத்தை அவன் கண்டுபிடிக்கணும். அந்த பிரதானிகளும் தேசாதிகளும் ராஜ்யத்துடைய விசாரிக்கிற தானியேலை குற்றப்படுத்தபடி முகாந்திரம் தேடினார்கள். 4ஆம் வசனம். ஆனால் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் என்ன அழிச்சான் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. அல்லேலூயா. ஆனால் தானியேல் மேல உனக்குள்ள நல்ல ஒரு விசேஷத்த ஆவி, அவனுக்குள்ள நல்ல ஒரு வெளிப்பாட்டின் ஆவியானவர் வந்தார். அதனாலதான் தானியேல் மேல ராஜா ஸ்தோத்திரம், அவனை எப்படியாவது காப்பாற்றணும். தானியேல் மேல ஒரு அந்த 14ஆம் வசனத்துல படிச்சு பாருங்களேன்.
ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவன் தூங்க கூட இல்லை. அவனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு, யாரும் காப்பாற்றணும். அல்லேலூயா. அப்போது 15 வருஷம் அப்போது அந்த மனுஷர் ராஜாவுக்கு கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட எந்த தாக்கீத்தும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேத்தியரும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போது ராஜா கட்டளையிட அவர் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்க கெவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். அல்லேலூயா. ராஜா நம்புறான், விசுவாசிக்கிறான். இன்னைக்கு நம்ம விசுவாசிக்க மாட்டோம். அல்லேலூயா. நிச்சயம் நம்பிக்கை உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை என்ன வீண் போகாது. ஆண்டவரை நம்பியிருங்க. கர்த்தர் ஒருபோதும் நம்ம கைவிடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகம புத்தகத்துல 49ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம். இந்த 49ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபு வந்து தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கை முடியும் தருவாயில இருக்கும்போது அவன் தன்னுடைய குமாரர்களை தனக்கு முன்பாக கூடி வர செய்து தேவனுடைய மீட்பினுடைய திட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் எப்படி இருக்கும் என்று தீர்க்கதரிசனம் சொல்றார். உங்க வாழ்க்கை கடைசி காலத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லி தன் தகப்பன் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்றார். இந்த அதிகாரத்தில் உள்ள ஆசீர்வாதங்களும் சாபங்களும் யாக்கோபினுடைய சந்ததியார் தேவனோடு கொண்டுள்ள உறவை பொறுத்துதான் பார்க்க முடியும். தேவன் அவங்க இடத்துல எந்த அளவுக்கு தேவனோடு கூட எப்படிப்பட்ட உறவுல இருந்தாங்க, எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தாங்க, தேவனோடு கூட அவங்களுடைய நடக்கை எப்படி இருந்து, அதை கொண்டுதான் கர்த்தரை ஆசீர்வதித்தார். அதை கொண்டுதான் யாக்கோபு அவங்களுக்கு தீர்க்கதரிசனமா ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொன்னார் தேவன் பிள்ளைகளை. அல்லேலூயா. நீங்க 49ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல படிச்சு பார்க்கும்போது, அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது, யாக்கோபில் அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். இஸ்ரவேலிலே அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? சிதறவும். இந்த அதிகாரத்தில் உள்ள ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் போல சிமியோன் லேவி இவர்கள் எடுக்கப்பட்ட யாக்கோபுடைய சாபம் என்னன்னா நிபந்தனைக்கு உட்பட்டதா இருந்தது. இந்த சாபம் எப்படிப்பட்டதா இருந்ததா? ஆனா பொன் கன்றுக்குட்டியை அவர்கள் வணங்கிய இடத்திலே இவர்கள் வைத்திருந்த வைராக்கியத்தை இருந்ததுனாலதான் இங்கே கூறப்பட்ட சாபம் அவர்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டது. அல்லேலூயா. யாத்ராம் புஸ்தகத்தில் நீங்க பார்க்கும்போது 32ஆம் அதிகாரம் 26 29 வரைக்கும் அந்த அதிகாரத்துல பொன் கன்றுக்குட்டியை அவங்க வணங்கினாங்க. அந்த இடத்துல இவங்க வைராக்கியமா இருந்தாங்க. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 32ஆம் அதிகாரத்துல 26 படிப்பாங்க. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தார். கர்த்தர் உங்களை நீங்க என்ன பண்ணுங்க? பிரதிஷ்டை பண்ணுங்க. அப்போ இங்க என்னன்னா இவங்க இந்த பொன்கன்றுக்குட்டியை வணங்கி அந்த நாட்கள்ல அவங்க அதிகாலையில் சர்வாக தகன பண்ணிட்டு என்ன பண்ணாங்க? பின்பு ஜனங்கள் பூசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும்
எல்லா வேலையும் செய்துட்டாங்க. மோசே தேவ சமூகத்துல போயிருக்கிறாரு, ஆண்டவரோடு கூட கட்டளை வாங்குறதுக்காக. அந்த நாட்களிலே எங்களை வழி நடத்துவதற்கு என்ன வேணும்? ஒரு தெய்வம் வேணும் என்று சொல்லி யாருக்கிட்ட? அவர்கிட்ட கேட்டு உடனே அவர் பொன் கன்றுக்குட்டியை வழங்கும் போது அந்த நாட்களில இந்த யார் அந்த நாட்களில் முக்கியமா வைராகியமா இருந்தாங்க, அந்த சாபத்தை ஆண்டவர் அவங்களை விட்டு மாற்றினார். அல்லேலூயா. சிமியோன், லேவி இவர்கள் கொடுக்கப்பட்ட யாக்கோபுடைய சாபம் எப்படிப்பட்டதா இருந்ததா அந்த இடத்துல மாறி, நீங்க அதே நீங்க யாதியாகமம் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 5ல இருந்து நீங்க படிச்சு பாருங்களேன். 49ஆம் அதிகாரம் 5ல இருந்து 7 வரைக்கும் சிமியோன் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுக்கு பட்டயங்களை கொடு, பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள், என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். அப்ப இவங்க வைராக்கியத்தை அந்த நாட்கள் அவங்க காட்டின அந்த வைராக்கியம், அல்லேலூயா, அங்க கூறப்பட்ட சாபம் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சா? அவர்களிடத்தில் நீக்கப்பட்டது. அப்போ இந்த நாட்களில் அவர்களுக்கு ஆசீர்வாதமா கனமான இடம் அவங்களுக்கு தேவன் அங்க வைத்திருந்தார் விசேஷமாய். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வதிக்கிறார் பாருங்க தம்முடைய பிள்ளைகளை. தீர்க்கதரிசனமா சொல்றார். அந்த யாத்ரா புத்தகத்துல அவங்க சம்பவம் செய்த காரியங்களை நீங்க பார்க்கும்போது அந்த நாட்டில் என்ன செய்தாங்க அந்த தெளிவா சொல்லப்படும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கூட நம்ம ஆண்டவரை விட்டு எத்தனையோ தவறான காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. தேவனுக்கு அதனாலதான் கோபம். அவங்க பொருட்காட்டுக்குட்டி எங்களுக்கு ஒரு வழி நடத்துவதற்கு தெய்வம். அப்ப நம்ம வழி நடத்துக்கு தேவன் நம்ம கூட இருக்கா, நமக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு. அல்லேலூயா. ஆனா நீங்க 8ஆம் வசனத்துல கூட நீங்க பார்க்கும்போது, நீங்க 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கூட யூதாவே சகோதரர் புகழப்பட்டவனை நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல், என் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். தகப்பனுடைய புத்திரர் உன்முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிட சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவைக்கு நீங்குவதில்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களுக்கு விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அல்லேலூயா. சமாதான கர்த்தர் வருமளவும் யூதா மேல் என்ன இருக்குமா? சமாதான கர்த்தர் என்னமா யூதா விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிகள் அவன் என்ன பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்துல சேருவார்கள். என்ன ஆசீர்வாதம் பாருங்க. 12 பிள்ளைகள், விசேஷமா ஆண் பிள்ளைகள். ஒருத்தர் மட்டும் யாரு? யாக்கோபு, ஒரு பெண் பிள்ளை இல்ல. அப்போ விசேஷமா இந்த சேஷபுத்திர பாகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு சேஷபுத்திர பாகம் கொடுக்கப்பட்டது? யூதாவின் மேல் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் சேஷபுத்திர பாகம் கொடுக்கப்பட்டது. ரூபன், சிமியோன், லேவி அடுத்தபடியாக உண்மையான பதவிக்கு தகுதியுடையவனாக யூதா இருந்தார். யார் இருந்தாரா? யூதா. 4வது தான். முதல் ரூபன், 2வது சிமியோன், 3வது லேவி, 4வது யாரு? ஆமா, யூதா பார்க்கிறார். அப்ப இது அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருந்ததா? யாருடைய ஆசீர்வாதத்துக்கு? பதவிக்கு தகுதியுடையவனாக யூதா இருந்தான். யூதா பாருங்க, யூதா என்றால் துதி. தேவனை ஆராதிக்கிற, தேவன் நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் என்றைக்கும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அப்பா ஆசீர்வதிக்கிறார் பாருங்க யூதாவை. அல்லேலூயா. 8ஆம் வசனத்துல யூதாவை சகோதரனால் புகழப்படுவான். நீயே உன் கரம் உன் சத்துருக்குடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் என்ன பண்ண உண்மை பணிவார்கள். உன்னை எல்லாரும் வந்து பணிந்து கொள்வாங்க. அதே போல அந்த ஆசீர்வாதத்தை கற்று தராது பாருங்க. அல்லேலூயா. ஒருவர் தான் மூத்த சகோதரன ஆசீர்வாதத்தை இழந்துட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமா யார் ஆண்டவரை நம்பி விசுவாசமா அவரை நம்புகிறார்களோ கர்த்தர் அவனை உயர்ந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். நீ சத்துரு தடைகளை எவ்வளவுதான் நேரிட்டு கொண்டு வந்தாலும் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அர்ப்பணிக்கிற பாத்திரங்கள் இடத்துல ஆண்டவர் நிச்சயம் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவார். இந்த திட்டத்தை உடைப்பதற்காக சாத்தான் பல சூழ்நிலைகளை கொண்டு வரலாம், தடுத்து நிறுத்தலாம்.
தடுத்து நிறுத்தி பல காரியங்களை உடைத்து கூட போடலாம். அல்லேலூயா. ஆனா தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. சமாதான கர்த்தராகிய மேசியா யூதா சந்ததி மேல் தோன்றுவார் என்று மேசியா பற்றி முதல் வாக்குறுதியை அவன் கிடைக்கிறது. மேசியா அது மூலமா யூதா இது மூலமா வந்தாரு. அங்க அழகா சொல்ற சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யாரை விட்டு நீங்காது. ஆமென். அல்லேலூயா. மேசியாவை கிறிஸ்து. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தரார் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. நீங்க கர்த்தரை நம்பி இருங்க. ஆண்டவர் இந்த தேசத்துல உங்களை உயர்த்தி வைப்பார், உங்களை மேன்மையா வைப்பார், உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். தானியேலை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. யூதாவை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். 50ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆதியாகம புத்தகத்துல யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தார். யோசேப்பை பார்க்கும்போது தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அவனை முத்தம் செய்தார். உண்மையான வேதனை யோசேப்புக்கு இருந்தது. அதனால தான் அழுது பார்க்கிறான். நீண்ட நாட்களாக துக்கம் அவனுக்குள்ள இருந்தது. அந்த துக்கம் கொண்டாடினான். 70 நாட்கள் கொண்டாடினான். அந்த துக்கம் எத்தனை நாட்கள் கொண்டாடினா? 70 நாள். நீங்க 7 நீங்க படிச்சு பாருங்க. 7ஆம் வசனத்திலிருந்து. அப்படியே யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண போனான். பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து பெரியவர்களாகி அவனுடைய சகல உத்தியோகஸ்தரும் எகிப்து தேசத்தில் உள்ள சகல பெரியோரும் யோசேப்பின் வீட்டார் யாவரும் அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அவனோடு கூட போனார்கள். தங்கள் குழந்தைகளையும் தங்கள் ஆடு மாடுகளையும் மாத்திரம் கோசேன் நாட்டிலே விட்டு போனார்கள். ரதங்களும் குதிரை வீரரும் அவனோடு போனதினால் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமாயிருந்தது. அவர்கள் யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற ஆத்தாத்தின் போர்க்களத்தில் வந்தபோது அவ்விடத்திலே பெரும் புலம்பலாய் புலம்பினார்கள். அங்கே தன் தகப்பனுக்காக 7 நாள் துக்கம் கொண்டாடினார். 7 நாள் அந்த நாட்கள் துக்கம் கொண்டாடினார். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. எனக்கு 21 நாட்கள் கழிச்சுலாம் வைக்கிறாங்க. ஆனா 7 நாள்ல அவன் பாருங்க, ஆண்டவர் அவ்வளோ அப்பா தகப்பனை விட்டு பிரிந்து இருந்தான். ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடெல்லாம் அவன் வாழ்க்கையில நிறைவேறிற்று. தன் சகோதரர் அவனுக்கு விரோதமாய் எழுப்பி கூட்டம் கூடினாங்க. விரோதமாய் ஆண்டவரே அவனை குடியில் தூக்கி போட்டாங்க, அடித்தாங்க, அவனை வேதனைப்படுத்தினாங்க. ஆண்டவரே போத்திபார் இடத்துல விட்டாங்க. எகிப்து தேசத்துல கொண்டு போகப்பட்ட யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைத்தார் தேவ பிள்ளைகளை. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு அவனுடைய அப்பா அவன் சொல்றாரு, யாக்கோபை குறிச்சு 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லப்பட்ட யோசேப்பு கனிதரம் செடி. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரம் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அல்லேலூயா. யோசேப்பு கனிதரம் செடி. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரம் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் என்ன பண்ணணும்? அவனை எவ்வளவு ஆசீர்வாதமா பிளஸ் பண்றாங்க அப்பா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, 25ஆம் வசனம் சொல்ற, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர்களுக்கு துணையா இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாயிருக்கும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லா ஆசீர்வாதமும் யாரு கிடைச்சது? யோசேப்பு கிடைச்சது. அல்லேலூயா. யோசேப்பு அற்பமா நினைச்சாங்க சகோதரர்கள். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளை யாக்கோபு அதனாலதான் அந்த எலும்புகளெல்லாம் கொண்டு வர. அதை நீங்க படிச்சு பாருங்க. நீங்க 12ஆம் வசனத்திலிருந்து யாக்கோபின் குமாரர் தங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தபடியே அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரே என்னும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறையாக பூமியாக ஏத்தியனாகிய எப்னோரினிடத்தில் வாங்கின நிலத்தில் உள்ள குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும்
அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோடு கூட போன யாவரும் எகிப்துக்கு திரும்பி போனார்கள். எங்க திரும்பி போனாங்க? எகிப்து. கடைசியில் எல்லா சகோதரரும் யாரு கிட்ட தான் வந்தாங்க? யோசேப்பு கிட்ட தான் வந்தாங்க. அல்லேலூயா. அடக்கம் செய்வதற்காக கானானுக்கு எடுத்து சென்ற போது பல வாரங்கள் யோசேப்பு தன் தகப்பனுக்காக என்ன பண்ணலாம்? துக்கம் கொண்டாடி இருக்கிறான். அல்லேலூயா. துணிய வருஷங்கள் பிரிஞ்சு தகப்பனை விட்டு பிரிந்து எங்க வாழ்ந்தாரு? யோசேப்பு எகிப்துல வாழ்ந்தார். ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஆண்டவருடைய திட்டம், அவர் நோக்கம் யாராலே தடுத்து நிறுத்த முடியாது. நிச்சயம் ஒரு நாள் முடிவு உண்டு. நிச்சயம் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். உங்க நம்பிக்கை ஒருபோது வீணாகாது. யோசேப்பு அதனாலதான் ஆண்டவர் கொண்டு போய் வைத்தார், உயர்த்தி வைத்தார். உங்க நம்பிக்கை விசுவாசமா சொல்றாங்க. அப்பா கிட்ட வந்து சொல்றான், அண்ணா என்ன இது அப்பா அது மாதிரிலாம் இருக்கு, அரிக்கட்டெல்லாம் என்ன என்ன பணிந்து கொள்ளுது, வணங்கி இப்படி இருக்கு, எல்லாத்தையும் சொல்லி பார்க்கலாம். அப்பா கோவம் வருதுதான், அண்ணன்மார்களுக்கும் கோவம் வருதுதான். சின்ன பையனை பார்த்துட்டு சொல்றாங்க, எல்லாம் நினைக்கலாம். அவங்கள கூட உலகத்துல கூட பார்த்து அற்பமா சொல்லலாம். பொறுமையா இருங்க, நம்பிக்கையோட விசுவாசத்தோட அவரையே நோக்கி பாருங்க. ஒரு நாள் முடிவுண்டு. உங்க நம்பிக்கை என்ன பண்ணாது? வீண் போக்காது. கர்த்தர் மேலேயே நம்பிக்கை இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோசேப்பை கர்த்தரை உயர்த்தி வைத்தார். அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தகப்பன் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் யார் பெற்றுக்கொண்டார்? யோசேப்பு பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உயர வானத்திலிருந்து உண்டாக ஆசீர்வாதங்களும் கீழே ஆழத்தில் உண்டாக ஆசீர்வாதங்களாலும் என்ன பண்ணான்? ஸ்தானங்களுக்குள்ளும் கர்மங்களுக்குள்ளும் உடைய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பா. எல்லா பிள்ளைகளையும் இங்க யார் ஆசீர்வதிச்சாரு? யாக்கோபு தீர்க்கதரிசனமா சொல்லி ஆசீர்வதிச்சார். அன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா, நிச்சயம் உனக்கு ஒரு முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை என்ன பண்ணாது? ஒருபோதும் வீணாகாது. அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. ஆமென். யார் மேல நம்பிக்கை இருங்க? கர்த்தரையே நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். யார் நம்பி இருக்கணுமா? அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமாவா இல்லைங்களா? நீங்க ஆண்டவர் நம்பி பாருங்க, எந்த சூழ்நிலையும் அவர் நம்மை மறக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எரேமியா புத்தகத்துல பார்க்கும்போது 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மனுஷனின் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுறவுடைய இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. 7ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவோ ஒரு நன்மை குறைபடாது. அல்லேலூயா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருக்கு. உங்க நம்பிக்கை ஒருபோதும் வீணே ஆகாது. ஒரு நாள் தாமதமாகலாம், நாட்கள் கடந்து போகலாம், நடக்க முடியாத சூழ்நிலை மாதிரி இருக்கலாம். செவிச்சு பார்க்கிறோமே, வருஷங்கள் நடக்கலையே ஆண்டவரே, ஒரு நேரம் வைத்திருக்கிறார், நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. நிச்சயம் முடிவு உண்டு. இந்த நம்பிக்கை வீண் போகாது. இந்த நாட்கள இது வரைக்கும் நடத்தி வந்த தேவன் இந்த ஊரடங்கு நாட்கள்ல மார்ச் மாதத்திலிருந்து 22ஆம் தேதி பிறகு 24ஆம் தேதியிலிருந்து ஊரடங்கு போட்டாங்க.
இந்த நிமிடம் வரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்தி வரார். அவரை நம்புங்க. அவரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். முழங்கால் பிடிக்கிற நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். அவரே இந்த நல்ல வேலைக்கு ஆசைப்படுறாச்சா உடான போகிறேன். சபிப்பு ஒரு மனுஷன் சபிக்கப்பட்டவன் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் எத்தனை வழியிலுமே நம்பாம இந்த வார்த்தை கீழ்படியாமல் நாங்கள் இஷ்டம் போல போயிருக்க மாட்டோம். ஒப்பு கொடுங்க. எல்லாம் ஜெபம் பண்ண காரியங்களை முடியும். எங்களை மாட்டீங்க. இந்த பரிசுத்த வாழ்வெல்லாம் உண்மையே நம்பினா மாட்டோம். நாங்கள் ரொம்ப ஆழமாக கூட நான் போல மேலோட்டமாக கொண்டு வந்தேன். இன்னும் ஆழமாக சிந்திக்கிறேன்னா ஒவ்வொருத்தருடைய சம்பவங்களை பார்க்கும்போது ஆண்டவரே எத்தனையோ மேன்மைகளை நீ வைத்திருக்கிறாச்சா. பல நாட்கள் பல காரியங்களை குறித்து அவங்களை எத்தனையோ ஆராதனையில சத்தியம் மூலியமாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூட தான் கற்றுக் கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு வேதத்தில் எவ்வளோ காரியங்கள் நீங்கள் வைத்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இந்த பிள்ளைகள் எவ்வளோ பரிசுத்தவான்கள் எவ்வளோ ஆச்சரியமாக நடத்திருக்கிறீங்கப்பா. எங்களையும் நடத்துவோமாறு தான் முடியும். நம்ம நம்புகிறோம். அவங்க தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அந்த மனுஷனை நம்பி எவ்வளோ நாள் ஓடி இருக்கிறோம்ப்பா. ஏமாந்து போனதான நாட்கள் வெட்கப்பட்ட நாட்கள் தான் உண்டு. எத்தனையோ பேர் எங்களை ஏமாத்திருக்கிறாங்கப்பா. எங்களை நினைச்சுக்கிறோம்ப்பா. இனி நாம் உண்மைதான் நம்புவோம். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. எங்களை ஆசீர்வதிக்கிறாச்சா. எங்கள் குறைகளை குற்றங்களை நீங்கள் மன்னிங்க. சாபங்களை ஆசீர்வாதங்களாக நீங்கள் மாற்றிக்கிறப்பா. அல்லேலூயா. சத்துரு எங்களுக்கு விரோதமாக பல தடைகளை கொண்டு வரலாம். அல்லேலூயா. எவ்வளவுதான் நேரிட்டாலும் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பாத்திரங்கள் இடத்துல ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் சரியான வேலையில் நிறைவேறும். அர்ப்பணிப்பதை கற்றுக் பார்க்கிறார் தேவ பிள்ளைகளை. இந்த உலகத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை தான். வேதம் நமக்கு என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் அர்ப்பணிச்சு பாருங்க. உலகத்தில் நமக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், எல்லாம் நம்ம ஆசைப்படுறோம். இப்படிலாம் பண்ணால் நாளைக்கு நம்முடைய நிலைமை என்ன ஆகும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் ஜனங்கள் பாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம என்னதான் இந்த உலகத்தில் என்ன செய்தாலும் நம்ம சரீரம் உண்டான மண்ணுக்கு தான் போக போகுது. இதை நீங்கள் மறந்துடாதீங்க. இது ஆண்டவர் கொடுத்துருக்கிற சரீரம் அவருக்கு தான் சொந்தம். அவரை தான் நீங்கள் மகிமைப்படுத்தணும். ஆவி ஆத்துமா சரீரம் என் தேவனுடைய தங்கி இருக்கிற ஆலயமாக இருக்கிறது. இதை நீங்கள் ஒருபோதும் தீட்டுப்படுத்தாதீங்க, ஒருபோதும் துக்கப்படுத்தாதீங்க. கர்த்தரை நம்பியிருங்க. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் 100 மடங்கு 1000 மடங்கு கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா கட்டு தாழ்த்தி விட்டு கொடுங்க. உங்கள் மனதில் ஆவியானவர் என்னெல்லாம் உணர்த்து ஏவுதல் தராரோ, வெளிப்பாட தராரோ, மனம் கசந்து உடைத்து செவிங்க. அர்ப்பணிங்க. எல்லாரும் அர்ப்பணிங்க. அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ, உலக காரியத்தை நீங்கள் எந்த அளவுக்கு தூக்கி போடுறீங்களோ, கர்த்தர் இந்த பூமியில் உங்களை மேன்மையாக வைப்பார் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபாங்களை தாழ்த்துகிறோம். பலிபீடத்தில் நாங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். அல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை அடியேனே சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனே சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரி அன்பினையே கண்டு நோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு நோடி வந்தே. கழுவும் தீருரத்தாலே
கொடான கொடி ஸ்தோத்திரப்பா. நன்றி சொல்லுகிறேன். உங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி. தன்னை தொடர்ந்து சட்டிலே நாங்கள் துதிச்சு பாடி நாங்கள் ஆராய்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற கிருபை செய்வதற்காக நன்றி ராஜா. வார்த்தையில பலம் உண்டு, வார்த்தையில ஜீவன் உண்டு, வார்த்தையில அல்லேலூயா அதிகாரம் உண்டு, வார்த்தையில ஒரு அபிஷேகம் உண்டு. ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த வார்த்தைகள் தொடரப்படட்டும். உணர்த்துங்க. வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா கனம் மகிமை புகழ்ச்சியும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அல்லேலூயா. இந்த வாரத்தில் திருமண நாளை பிறந்தநாளை காண பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் நல்ல வேலைகளை படைத்துள்ள தேவன் தருவீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தருவீராக. ஆசீர்வதிராஜ். திருமணத்துக்கு ஆயத்தமான பிள்ளைகளுக்கும் சீக்கிரமாக எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி நேர்த்தியாக நடத்தி தருவீராக. திருமணமான எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு புத்திர பாக்கியத்தை தேவன் கட்டிவிட்டார். கர்ப்பத்தை கணிதா கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற காலங்களில் ஏற்ற வேலையில நல்ல பிரசவத்தை கட்டளையிடுகிறார். ஆசீர்வதிராஜ். எல்லா தடைகளும் மாறட்டும். அற்புத அதிசயம் நடக்கட்டும். சீக்கிரமாக ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் கூடி தேவனை ஆராதிக்க தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை தான். சென்னை பட்டணத்தில், தமிழ்நாட்டில், இந்த தேசத்துல உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ்ல முற்றிலுமாய் தேவன் ஒரு விடுதலை தருவதை நாங்கள் சொல்லிக்கிறோம். மீண்டும் நாங்கள் எல்லாரும் கூடி ஆராதிக்க ஆண்டவரே எல்லா தேவ மனுஷர்களும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறார். விசுவாசிகள் எல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. சீக்கிரமா ஒரு விடுதலை தெய்வத்தை இந்த தரமுறையை நாங்கள் சொல்லிக்கிறோம். அற்புதம் செய்வதை நாம் தன்னை எல்லா துதியும் காரணமாக ஒருவருக்கே நாம் சொல்லுவோம். ஆண்டவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகலமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய அன்பும் ஐக்கியமும் சௌக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் வழிநடத்தும் வரும் மற்றும் மீண்டும் என்று சொல்லாமல் இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம்.